ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தா வந்தே குரு பரம்பராம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம், லக்ஷ்மிநாதன்லேருந்து ஆரம்பிக்கிற நம்ம குரு பரம்பரை நம்மளுடைய அவாவாளுடைய அஸ்மத் ஆச்சாரியன்ட்ட வரைக்கும் முடியறது இதில் நடுவில் யார் இருக்காளாம்? நாதயாமுன மத்தியமாம், ஒரு திருப்பாட்டனாரும் ஒரு திருப்பேரனாரும் இருக்கா. யார் திருப்பாட்டனார்? ஸ்ரீமன் நாதமுனிகள். திருப்பேரனார் சுவாமி ஆளவந்தார். இவா ரெண்டு பேரும் சம்பிரதாயத்துக்கு பண்ணியிருக்கிற கைங்கரியம் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய கைங்கரியம். கால தத்துவம் உள்ள அளவுக்கும் நிலைத்திருக்கிற கைங்கரியம், பெருத்த கைங்கரியம் பண்ணியிருக்கா. என்ன பண்ணினாலாம்? திருப்பாட்டனான நாதமுனிகள் வழக்கிலே இல்லாத அப்படியே இருண்டே போயிடுதான். ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறம் அவளுடைய அருளி செயல்கள்லாம் அத்தனையும் வழக்கில் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட கைங்கரியம் திருப்பேரனாரான ஸ்ரீ ஆளவந்தார் என்ன பண்ணார் தெரியுமோ? காஞ்சிபுரம் பேரருளாளன்ட்ட சரணாகதி பண்ணி ஜெகதாச்சாரியராக ராமானுஜரை சம்பிரதாயத்துக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டு ராமானுஜரை வாங்கி என்ன பண்ணாராம்? தன்னுடைய 5 சிஷ்யர்கள் மூலமாக ஒரு சம்பிரதாய அர்த்தத்தையும், ஒரு சிஷ்யர் மூலமாக திவ்ய பிரபந்தங்களுடைய விசேஷார்த்தங்கள், இன்னொரு சிஷ்யர் மூலமாக ரகசியார்த்தங்கள், இன்னொரு சிஷ்யர் மூலமாக ஸ்ரீமத் ராமாயணார்த்தங்கள், இப்படி எல்லாத்தையும் நிதி சேகரித்த மாதிரி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு எப்படி சேர்த்து வைப்பானோ அப்படி நிதி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்களையும் நியமிச்சருளினார். ஜெகதாச்சாரியரான ராமானுஜரை காட்டி கொடுத்தார் திருப்பேரனார். இப்போ இந்த 2 பேருடைய திருவவதாரமும் சிதம்பரம் பக்கத்தில் காட்டு மன்னார் கோயில்ங்கிற திவ்ய கஷேத்திரம். இப்போ இந்த திருப்பாட்டனாரான ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதரித்தது இந்த ஆனி மாதம். அதனால் அந்த திருப்பாட்டனாரை ஸ்மரிப்போம், நாதமுனி கழலே தொழுதெழுவோம் அப்படின்ற தலைப்பில் ஸ்ரீமன் நாதமுனிகளை ஸ்மரிக்க போகிறோம். திருவவதாரம் காட்டுமன்னார் கோவில் சுவாமிக்கு எப்போ அவதாரம் பண்ணினார்? கிபி 823 வருஷம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் புதன்கிழமை பௌர்ணமி திதியில் அவதாரம் பண்ணினார். திருத்தகப்பனார் ஈஸ்வர பட்டர் அவர்கிட்டயே சகல சாஸ்திரங்களையும் வாசித்தார். அப்பாவும் பிள்ளையுமா சேர்ந்து என்ன பண்ணா தெரியுமோ? அங்கே வீரநாராயண பெருமாள்னு மூலவருக்கு திருநாமம். காட்டுமன்னார் கோயிலில் உற்சவருக்கு என்ன திருநாமம் தெரியுமோ? ராஜமன்னார் சுந்தர கோபாலன். ஏற்கனவே ஒரு கோபாலன் இருக்கார் நாட்டுக்கு, ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் மன்னார்குடியில். காட்டுக்கு ஒரு மன்னன் வேண்டாமா, அதனால இவர் காட்டு மன்னாராம். காட்டு மன்னார் மட்டும் இல்லையா, காட்டும் மன்னார். என்னத்தை காட்டினாராம்? திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் மூலமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டின காட்டும் மன்னார். இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா. திடீர்னு ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ஒரு ஆசை வந்துதான். பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சாராம், ஐயனே எம்பெருமானே, நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணி வடமதுரில் அவதாரம் பண்ணியே, அந்த நீ உன்னுடைய திருவடிப்பட்ட இடத்தெல்லாம் எனக்கு தொட்டு சேவிக்கணும். நீ எங்கெல்லாம் விளையாடினியோ அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சு எம்பெருமான் காட்டு மன்னார்ட்ட நியமனம் வாங்கிட்டு குடும்பத்தோடு கிளம்பிட்டாலாம் எல்லாரும். அங்கே போய் கோவர்தனகிரி அப்படின்னு பிருந்தாவன் பக்கத்தில் ஒரு இடமா, அங்கே வடநாட்டில், அங்கே எம்பெருமானுக்கு திருநாமம் யமுனை துறைவன்னு பேரான். அங்கே போய் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம். இப்படி கைங்கரியம் பண்ணிட்டே கொஞ்ச நாள் ஆச்சான், கொஞ்சம் வருஷம் ஆச்சான். திடீர்னு மன்னனாருக்கு ஒரு பெருத்த கைங்கரியம் நாதமுனிகள் மூலமாக நிறைவேற வேண்டியது இருக்கே அப்படின்னு சொப்பனத்தில் சாதிச்சாராம். நாதமுனிகளே, ஆசை தீர இருந்தா சொல்லியோ யமுனை துறைவன்ட்ட ஊருக்கு திரும்பலாமே, சொந்த ஊருக்கு திரும்பலாமே, நமக்கு கைங்கரியத்தை தொடரலாமே அப்படின்னு சொப்பனத்தில் சாதிச்சாராம். மறுநாளே அந்த யமுனை துறைவன்ட்ட நியமனம் வாங்கிண்டு சொந்த ஊருக்கு போகிறேன், இந்த மாதிரி மன்னனார் நியமனம் அப்படின்னு கையை கூப்பிண்டு எம்பெருமான்ட்ட யமுனை துறைவன்ட்ட நியமனம் வாங்கிட்டு குடும்பத்தோடு கிளம்புறாளாம். வழியில் உள்ள திவ்ய கஷேத்திரங்களெல்லாம் சேவிச்சுட்டே வீரநாராயணபுரத்துக்கு வந்துட்டாளாம். கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா சொந்த ஊரில். அப்போ மேல்கோட்டையிலேருந்து ஒரு வைஷ்ணவ கோஷ்டி வந்துதான். என்ன பண்ணாலாம்?
சேவை பண்ணி வச்சாலாம். ஸ்ரீமன் நாதமுனிகள் அவளுக்கு சேவை எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். பெருமாள் சேவை ஆன உடனே எல்லாரும் கை கூப்பி சேவிக்கிறாளாம். ஆரவமோதே அடியே நூடலும் நின்பலன்பயே நீராயளைந்து கரைய ஊருக்குகின்ற நெடுமாலே சீரர் சென்னல் கவரி வீசோ செழுநீர் திருக்குழந்தை ஏறர் கோலோ திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. திருக்குழந்தை எம்பெருமான் விஷயமா சுவாமி நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி. அதில் இந்த 6ஆவது பதிகத்தில் ஆரம்பித்து அந்த 11 பாசுரத்தையும் பாடுறாளாம். கடைசியில் குழலின் மொழியச் சொன்ன 1020 அப்படின்னு முடியறதான். இது திருக்குறுகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னு முடியறதான். அப்படி ஒரு சந்தோஷமா சுவாமி நாதமுனிகளுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாசுரம். நான் இத்தனை நாளாக கற்ற சாஸ்திரத்தோட அர்த்தத்தெல்லாம் அப்படியே சுருக்கி ஒரே பாசனத்தில் சொல்லிட்டாலே. ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே. உடனே கைகூப்பி பிரார்த்திச்சாராம். கோஷ்டியில் உள்ளவளை பார்த்து அழகாக சேவிச்சேலே இந்த பாசுரத்தை 1020 கடைசியில் வருது. இந்த 1000 அடியனுக்கு பிரசாதித்தருள வேணும் அப்படின்னு உடனே இந்த கோஷ்டிக்காரெல்லாம் சொன்னாலாம், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இந்த 11 பாசுரம் எங்கள் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார் சொல்கிறோம், ஒன்றும் தெரியாது எங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்படியே மனசில் ஓடிண்டே இருக்கான் சுவாமி நாதமுனிகளுக்கு. குருகூர் சடகோபன் வந்ததே, அப்போனா திருக்குறுகூன்ற இடத்துக்கு போனால் கிடைக்குமோ, ஏதான விஷயம் தெரியுமோ அப்படின்னு திருத்தகப்பனார்கிட்ட நியமனம் வாங்கிட்டு மன்னனார்கிட்டையும் நியமனம் வாங்கிட்டு கிளம்புறாராம். திருக்குறுகூருக்கு போனால் அங்கே எல்லாரும் என்ன பண்ணுறாளாம், எங்களுக்கு ஆழ்வார் பிரபந்தங்கள்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது, இந்த ஊரில் பராங்குசதாசர்னு சுவாமி மதுர கவிகளோட வம்சாவளியில் வந்து அவரோட சிஷ்யராகவும் இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கோ, ஏதான விஷயம் தெரியும்னாராம். பராங்குசுதாசரை போய் சேவிச்சாராம் சுவாமி நாதமுனிகள். இந்த மாதிரி விஷயம் சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், எங்களுடைய ஆச்சாரியனும் வம்ச பரம்பரையில் வந்தவருமான சுவாமி மதுர கவியாழ்வார் அருளிய கண்ணினுன் சிறுத்தாம்பு பிரபந்தம் தான் எங்களுக்கு தெரியும். அந்த பாசுரங்களை ஒரு 12,000 தடவை நீர் அந்த நம்மாழ்வார் வாசம் செஞ்ச திருப்புலியாழ்வாருக்கு அடியில் உட்காந்து உபாசனம் பண்ணினேன்னா ஏதாவது உங்களுக்கு வழி கிடைக்கலாம், சுவாமி நம்மாழ்வாரே கூட பிரத்யட்சமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரு முகமாக என்ன பண்ணாராம் சுவாமி நாதமுனிகள், ஏற்கனவே யோக சாஸ்திரத்தில் ரொம்ப கைவந்தவர், போய் அந்த நம்மாழ்வார் எழுந்தருள் இருந்த திருப்புலியாழ்வார் மரத்தடி கீழே உட்காண்டாராம், கையை கூப்பிண்டாராம். கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பெருமாயன் அப்படின்னு ஆரம்பிச்சாராம். ஆரம்பித்து சொல்லிகிட்டே இருந்தாராம். உருப்போட்டு 12,000 தடவை ஆயிட்டான். சுவாமி நம்மாழ்வார் பிரத்யட்சமாயிட்டாராம். நாதமுனிகளே, நம்மை குறித்து பகுகாலம் உபாசியா நின்றீர்கானும், யாது வேண்டுவது நீர் அப்படின்னு கேட்டாராம். இவர் வந்திருக்கிறதே அத்தனையும் கொடுக்கறதுக்கு தான். ஆனால் எப்படி கேட்டாரா நாதமுனிகளை, யாது வேண்டுவது அப்படின்னோடனே நாதமுனிகள் கையை கூப்பிண்டாராம். குழலின் மலிய சொன்ன 1020 அப்படின்னு ஒரு பதிகத்தில் வந்தது. 6ஆவது பதிகம்னு எங்கள் ஊரில் வந்து ஒரு கோஷ்டியில் சொன்னால், தேவரீர் பண்ணது தானே அது, திருக்குறுகூர் சடகோபன்னு வந்ததே, ஆமாம் அடியேன் பண்ணது தான். 1020 அப்படின்னா ஆமான் யாமே பண்ணோம் 1020, 1000 பாசுரம் 1102 பாசுரங்களையும் பண்ணினோம் அப்படின்னோடனே கையை கூப்பிட்டாராம். அடியே எனக்கு அந்த 1000 பாசுரங்களையும் பிரசாதித்தருள வேணும், அதுக்கு தானே வந்திருக்கேன், தோ உபதேசம் பண்ணுறோம் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு அர்த்தத்தோட திருவாய்மொழி பூர்த்தியாக உபதேசம் பண்ணினாராம். ஆச்சு. கடைசி பாசுரத்துக்கு வந்தார். சூழ்ந்தகன்றாய்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ, சூழ்ந்ததனில் பெரிய என் அவாவரச் சூழ்ந்தாயே, அவாவரச் சூழ் அரிய அயனை அரணை அலற்றி, அவாவெற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவாவிலந்தாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி 10 அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேன்னு முடிச்சாராம். எழுந்து கையை கூப்பி சேவிச்சாராம். தன்யோஸ்மி அடியேன், கிருப்ப எல்லா விஷயங்களும் கிடச்சிது, அடியேன் விடை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு உடனே சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்சாராம்.
நாதமுனிகளே, யாம் இது மட்டும் பண்ணலை, இன்னும் 3 பிரபந்தம் பண்ணியிருக்கோம். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னோடனே, பாக்கியம் பாக்கியம் அடியேன் அப்படின்னு கையை கூப்பின்ட்டாராம். மறுபடியும் உபதேசம் ஆச்சான். மீதி 3 பிரபந்தங்களும் தன்யோஸ்மி, நன்றி வரேன் அப்படின்னாராம். இரும் என்ன அவசரம், இந்த என்னுடைய சக ஆழ்வார்கள்லாம் இருக்கா, 10 ஆழ்வார்கள், அவளுடைய அருளி செயல்கள்லாம் வேண்டாவோ அப்படின்னாராம். பரமபாக்கியம் அடியேன் உட்காண்டாராம். மறுபடியும் 4000 பூர்த்தியா அர்த்தத்தோடு உபதேசம் பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார். வந்த காரியம் முடிஞ்சுடுத்து வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போயிட்டாராம். ஸ்ரீமன் நாதமுனிகள் வாங்கிண்டாராம். அப்படியே அத்தனையும் அப்படியே பாத்திரத்தில் வாங்கிட்ட மாதிரி மனசுக்குள்ளே வாங்கிண்டாராம். ஏகசந்த கிராகியான். எம்பெருமானால மயர் வர மதிநலம் அருளை பெற்றவர்கள் ஆழ்வார்கள்னு சொல்வா இல்லையா, அந்த மாதிரி ஆழ்வாரால மயர் வர மதிநலம் அருளை பெற்றவரானார் சுவாமி நாதமுனிகள். 4000 கண்டஸ்தமா அப்படியே வந்துட்டான் உபதேசம் பண்ண அளவிலேயே. அங்கேயே பொலிந்து நின்ற பிரான் சன்னதியில அந்த பாசுரங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தாராம். காட்டும் மன்னனார்னு ஒருத்தர் இருக்காரு எங்க வீரநாராயணபுரத்துல, அவருக்கு பொருட்களையாம். எந்த கைங்கரியத்துக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த கைங்கரியம் நிறைவேறணுமே நாதமுனிகள் மூலமான மறுபடியும் சொப்பனத்தில் வந்து சாய்ச்சாராம். நாதமுனிகளே, வடமதுரை பக்கம் போனேர், மறுபடியும் கூட்டுண்டோம். இப்போ தெற்கு பக்கம் போயிட்டீரே, முதல்ல கிருஷ்ணனை சேவிக்க போனீர், இப்போ கிருஷ்ணா தத்துவமான நம்மாழ்வாரை சேவிச்சிரோ இல்லையோ, ஊருக்கு கிளம்பும் வாரும் திரும்பி உம்மால் ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னாராம். உடனே சுவாமி நாதமுனிகள் கிளம்பினாராம். வர எங்கெங்க திவ்ய தேசத்தெல்லாம் தாண்டி வந்தாரோ அத்தனை திவ்ய தேசத்து பாசுரங்கள் அருளி செயல்கள் எல்லாம் அங்கங்கே அனுசந்தானம் பண்ணிட்டே ஊர் வந்து சேர்ந்தார். முதல்ல மன்னனார் பார்த்தாரா நாதமுனிகளை. நாதமுனிகளே சன்னதிக்கு வாரும், முதல்ல வந்து அந்த 4000 தடவை ஓதும் முதல்ல கேட்கணுமே நான் கேட்கணுமே அப்படின்னு எம்பெருமான் கேட்டானா. 4000 எம்பெருமான் முன்னாடி விண்ணப்பம் பண்ணாராம். எம்பெருமான் காட்டும் மன்னனார் வீரநாராயணன் திருச்செவி சாத்தினானா. ஆஹா ஆஹா ஆஹா, தேனா இருக்கே தித்திக்கிறதே, யாம் அவதாரம் பண்ணி என்னென்ன காரியெல்லாம் பண்ணலாம் நினச்சோமோ அது அத்தனை இந்த அருள் செயல் மூலமாக பண்ணிடலாமே. நாதமுனிகளே, உங்ககிட்ட பெருத்த கைங்கரியத்தை ஒப்படைக்க போகிறேன். என்ன பண்ணுவீர் தெரியுமோ நீர், இதை நன்னா வகைப்படுத்தி இந்த சம்சாரிகள் உஜ்ஜீவிக்கிறதுக்காக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். இந்த பெருத்த கைங்கரியம் உம்மட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு அர்ச்சக முகேன சாதிச்சானா எம்பெருமான். உடனே என்ன பண்ணினாராம், இவருக்கு அக்கா குழந்தைகள் 2 பேர் இருந்தாலாம். மேலே எகத்தாண்ட ஒத்தரான், கீழே எகத்தாட்டின ஒத்தரான். 2 பேருக்கும் மேலே எகத்தாழ்வான் கீழே எகத்தாழ்வான் பேரான். ஒருத்தர் வந்து வரதாச்சாரியார்னு பேரான், இன்னொருத்தருடைய திருநாமம் கிருஷ்ணமாச்சாரியார்னு பேரான். 2 மருமானையும் வச்சுட்டாராம். என்ன பண்ணாராம், துறைப்படுத்தினார், வகைப்படுத்தினார் ஆழ்வார்கள் அருளி செயல்களை. இன்னைக்கு நம்ம வாசிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் ஒன்றா இருந்துதான் திவ்ய பிரபந்தங்கள்லாம். என்ன பண்ணாராம், வேதவியாசர் எப்படி வேதங்களெல்லாம் ருக், இது யஜுர், இது சாமம் அப்படின்னு உரைநடை வடிவமாக கவிதையாக இருக்கிறதெல்லாம், கானத்தோடு இருக்கிறதெல்லாம் சாமவேதம் அப்படின்னு வகைப்படுத்தினாலோ அந்த மாதிரி தமிழ் வேதமான ஆழ்வார் அருளி செயல்களை வகைப்படுத்தினாராம். எப்படி வகைப்படுத்தினார் தெரியுமோ, முதலாயிரம் பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, பெருமாள் திருமொழி, திருச்சந்த விருத்தம், கண்ணினுன் சிறுத்தாம்பு, அமலநாதிபிரான் திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, இதெல்லாம் முதலாயிரம் அப்படின்னு வகைப்படுத்தினாராம். சுவாமி திருமங்கை ஆழ்வார் சாதித்த பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் இதெல்லாம் 2000 இருக்கட்டும், 2வது ஆயிரத்தில் இவை இருக்கும்னு வகைப்படுத்தினார். 3வது ஆயிரத்தையும் 4வது ஆயிரத்தையும் என்ன பண்ணாராம், இயற்பா இசைப்பான்னு பிரிச்சாராம். சுவாமி நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி சாமவேத சாரம் இல்லையா, சாமவேதம்னாலே கான ரூபந்தானே. அதனால தன்னுடைய மருமக்களான மேலே எகத்தாழ்வான் கீழே எகத்தாழ்வான் 2 பேருக்கும் இசை ஞானமும் அதிகமா. நாதமுனிகளும் இசை வல்லுனர், அவளை வச்சுன்னு என்ன பண்ணாராம், தாளம் வச்சு பாடுற மாதிரி அப்படியே இசைப்பாவாக்கினாராம். திருவாய்மொழியை இசை கூட்டினாராம். இது 3வது ஆயிரம். 4வது ஆயிரம் இயற்பா, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகம் திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம், திருவிருத்தம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவெழுக்கூற்றிருக்க இதெல்லாம் இயற்பான்ற ஒரு பிரிவில் கொண்டு வந்து 4000 ஆக்கினாலாம். என்ன பண்ணாலாம்,
இந்த முதலாயிரம், இரண்டாம் ஆயிரம், மூன்றாம் ஆயிரம், நாலாம் ஆயிரம் இதை முதல்ல தன்னுடைய மருமக்களுக்கு உபதேசம் பண்ணாராம். அப்புறம் அப்படியே அது பிரச்சாரத்துக்கு வந்துதான். இப்போது இந்த ஒரு கைங்கரியம் ரொம்ப பெருத்த கைங்கரியம். இன்னொரு கைங்கரியத்தையும் பண்ணினார் சுவாமி நாதமுனிகள். அது என்னன்னா அத்தியன உற்சவம்னு இப்போ கொண்டாடுறோமே, அது சுவாமி திருமங்கையாழ்வார் காலத்தில் பெரிய பெருமாள் முன்னாடி திருமங்கையாழ்வார் விண்ணப்பம் பண்ணுறார், சுவாமி நம்மாள் உருடைய பாசுரங்களையெல்லாம் தேவரீர் செவிசாய்க்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாராம், சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை ராப்பத்தின் 10 நாள் மார்கழி மாதத்தில் பெரிய பெருமாள் திருச்செவி சாத்துறான் அப்படின்னு ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாராம். அந்த வழக்கம் திருமங்கை ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிடுத்தான். அந்த அத்தியன உற்சவத்தை நடத்தணும் ஒன்று ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ரொம்ப மனசில் ஆசையாக நேர பெரிய பெருமாள் சன்னதிக்கு போய் கை கூப்பினாராம். அர்ச்சகர் தீர்த்தம் சடாரியெல்லாம் சாதித்த உடனே பெருமாள்கிட்ட கை கூப்பினாராம். முதல்ல நம்மாழ்வாருடைய பாசுரங்களையெல்லாம் தேவரீர் திருச்செவி சாத்தி அருள வேண்டும், அந்த வழக்கம் மறுபடியும் ஆரம்பிக்கணும். இது பிரார்த்தனை ஒன்று. ரெண்டாவது பிரார்த்தனை என்ன தெரியுமோ, எப்படி நம்மாழ்வாருடைய பாசுரங்களையெல்லாம் செவிசாய்க்கிறீரோ அந்த மாதிரி மீதி ஆழ்வார்களுடைய பாசுரங்களையெல்லாம் தேவரீர் திருச்செவி சாத்தி அருள வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம். அர்ச்சக முகையின பெரிய பெருமாள் என்ன பண்ணானா, ஆகட்டும் ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், மண்டபங்கள் ஏற்பாடுகள்லாம் நடக்கட்டும் நானா. இப்படி தான் அத்தியன உற்சவம் ஆரம்பிச்சுதான். எப்படி ஆரம்பிச்சுதான், பகல் 10ன்னு முதல் 10 நாள் முதலாயிரம் பெரியாழ்வார் திருமொழி எல்லாம் ஆயிடுமா. முதலாயிரம் முழுக்க ஆயிடுறது. ரெண்டாவது 10 நாள் ராப்பத்து திருவாய்மொழி திருநாள். முதல்ல திருமொழி திருநாள், முதலாயிரம் பெரிய திருமொழி இதெல்லாம் ஆகட்டும். ரெண்டாவது 10 ராப்பத்துன்னு சொல்கிறது திருவாய்மொழி திருநாள். நம்மாழ்வாருடைய பாசுரங்களான 1102 ஆகும். அடுத்தது ஒரே ஒரு நாள் 10 நாள் பகல் 10 முதலாயிரம் பெரிய திருமொழி ஆயிடுறது. ரெண்டாவது ராப்பத்து 10 நாள் திருவாய்மொழி திருநாள் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் ஆயிடுறது. மூணாவது 21வது நாள் ஒரே ஒரு நாள் என்ன ஆகுதான், இயற்பா முழுக்க ஆயிடுறதான். இப்படி பிரித்து வச்சார். அதுலேருந்து அத்தியன உற்சவத்தை நம்ம எப்படி கொண்டாடின்னு இருக்கோம், எல்லா திவ்ய தேசத்துலையும் கொண்டாடின்னு இருக்கோம். இது பெரிய பெருமாள்கிட்ட ஆரம்பித்து எல்லா திவ்ய தேசத்துலையும் ஆயின்ட்டுருக்கு. இது அபிமான க்ஷேத்திரங்கள் எல்லா இடத்துலையும் அவாவா ஊர் பெருமாளுக்கும் அத்தியன உற்சவம் கொண்டாடுறோம். இப்படி அத்தியன உற்சவத்தையும் கொண்டாட வச்சு வழக்கொழிந்து போயிருந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் ஆழ்வாருடைய அருளி செயல்களை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு இப்படி ஒரு கைங்கரியம் பண்ணாரு நாதமுனிகள். இப்படிப்பட்ட நாதமுனிகளை எல்லாம் நாதமுனிகள்ன்ற இப்படி ஒரு மகாச்சாரியனை நம்மளுக்கு நாத்தனா அடைஞ்சிருக்கோமே, நம்மெல்லாம் அநாதைகளான்னு அப்படின்றார் சுவாமி தேசிகன். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாம் கதம். வேதத்தினோட உள்பொருட்கள் எல்லாம் என்ன பண்ணாராம், உள் அர்த்தம் அந்த விஷயங்களெல்லாம் நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் மூலமாகவும் மீதி ஆழ்வாருடைய பாசுரங்கள் மூலமாகவும் வெளியில் கொண்டு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நம்மளுக்கெல்லாம் இன்றைக்கி ஆக்கி கொடுத்துருக்காரு. அந்த நாத முனிகளை நாதனாக பெற்றவா யாருமே அநாதைகளே கிடையாது. நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம். இன்னைக்கு நித்தியம் ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு பெரியாழ்வார் பாசனங்களை செவிச்சவாளாக இருக்கட்டும், திருப்பாவைய மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், தையொரு திங்களோ தரை விளக்கி அப்படின்னு நாச்சியார் திருமொழி பாசுரமாகட்டும், இருளினிய சுடர்மணிகள் அப்படின்னு பெருமாள் திருமொழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கண்ணன் கழலினை நன்னோ மனமுடையே அப்படின்னு திருவாய்மொழியாக இருக்கட்டும், காவலில் புலனை வைத்து அப்படின்னு திருமாலையாக இருக்கட்டும், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் திருமங்கையாழ்வாருடைய பாசுரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அனுசந்தானம் பண்ணும் பொழுது கையை கூப்பிட்டு முதல் நன்றி சொல்ல வேண்டியது யார் தெரியுமோ, ஸ்ரீமன் நாதமுனிகளுக்குத்தான் முதல் நன்றியை நம்ம நித்தியம் தினம் பிரதிதினம் அந்த நன்றியை தெரிவிச்சுட்டே தான் நம்ம இதை அத்தனையும் சேவிக்கணும். ஏன்னா இது அத்தனையும் இருக்குன்னு வெளிச்சத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு காட்டி கொடுத்து அதெல்லாம் வகைப்படுத்தி துறைப்படுத்தி இன்னைக்கு நம்மளை அனுசந்தானம் பண்ண வச்சதுக்கு மூல காரணம் யார் தெரியுமோ, சுவாமி நாதமுனிகள். அந்த மகாச்சாரியரை ஸ்மரிப்போம். அவருடைய திருவவதார மாசத்துல
ஆனி தன்னில் அனூட்டத்தில் அவதரித்தான் வாழியே ஆள வந்தார் உபதேசம் அருளி வைத்தான் வாழியே பானு தெற்கில் கண்டவன் சொல் பல உரைத்தான் வாழியே பரங்குசன் பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே கானமுற தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே நலன் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே நற்பதங்கள் வாழியே நாதமுனி நற்பதங்கள் வாழியே நலன் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழி வாழி வாழியே. நமஸ்காரம்.